நோ ஆயில் நோ பாயில், அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம ஒரு உணவகம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல எவ்வளோ தொழில்கள் இருக்கிறப்ப நான் ஏன் இந்த மாதிரி நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு உணவகம் நடத்திட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. மெயினா பெண்களுக்கே உரித்தான இப்போ ஃபெர்டிலிட்டி ஹோம்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான பிரச்சனை தான் எனக்கு தைராய்டு, பிசிஓடி, 2 ஃபெல்லோபியன் டியூப்பும் பிளாக்ல இருந்துச்சு. எனக்கு ஐவிஎஃப் பண்ணாதான் குழந்தை பறக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இயற்கையான உணவு முறைகளை நான் மேற்கொண்டு கரெக்டா 11வது மாசம் நேச்சரா கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி ஆச்சு. அதன் பிறகுதான் எனக்கு இந்த இயற்கை உணவு மீது ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. நம்மளுடைய உணவு முறையிலே இவ்வளோ ஒரு சரி பண்ற அந்த மகத்துவம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை முறையா கத்துக்கிறதுக்காக நான் கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு 1 இயர் இந்த பத்தி நாட்டு காய்கறிகள், நாட்டு ரக நெல்கள், அப்புறம் இந்த நோ ஆயில் நோ பாயில் உணவு முறையில நம்ம பஞ்சபூத சக்தி அடிப்படையை வச்சு எப்படி இந்த உணவை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 இயர் ப்ராப்பரா இதை படிச்சுட்டு நான் பள்ளிக்கரணையில இந்த ஹோட்டல் வச்சிருக்கேன்.